பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்துக்கு அப்புறம் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, இங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துட்டு 12 வருஷம் அவங்க சுகவீனமாக இருக்கிறாங்க. ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதே மாதிரி ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டும் போது ஏசப்பா கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு அவங்க சுகமாயிடுறாங்க. ஸ்திரியே, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும், தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கட்டும், ஏசப்பா எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே 100% விசுவாசம் வச்சோன்னா நிச்சயமாக அவங்க ஏசப்பா நம்மளுக்கு பதில் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகம் தருவாங்க, விடுதலை தருவாங்க, பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.